அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா, கை சார்ந்த பயிற்சிகள். அதாவது இந்த கை இந்த வலி, பின்பக்கம் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வலி, கழுத்து பகுதி வலி, முதுகுக்கு பின்னாடி வலி. நிறைய பேருக்கு இந்த வலிகள் இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, சின்ன ஒரு பயிற்சினால் வந்து நம்ம இதையே ரெடி பண்ண முடியும். இந்த ஆசனாஸ் பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, கோமுகாசனா. கோமு அப்படின்னா பசுவினுடைய கொம்புங்க. அதான் கோமுகாசனா அப்படிங்கிற பேருங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, அந்த ஆசன அமைப்பில் உட்கார்ந்து பண்ணுறது எல்லாத்தினாலையும் முடியாதுங்க. அதனால நீங்கள் சமணம் போட்டு பண்ணலாம். சரிங்களா? நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு இங்கே பாருங்கள், இது வலது கை. ஓகேங்களா? வலது கையை பின்பக்கம் வச்சுக்கோங்க. இப்படி கை வந்து நேராக இருக்கணுங்க, கிராஸாக இருக்கக்கூடாது, நேராக இருக்கணும். வச்சுட்டு இந்த கை மூலியமாக, அதாவது இடது கை மூலியமாக அந்த கை நல்லா பின்னாடி தள்ளிக்கோங்க, கொண்டு போய்க்கோங்க. கொண்டு போயிட்டு இங்கே பாருங்கள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இப்போது இடது கை இருக்குது பார்த்தீங்களா, இடது கையை வந்து இங்கே பாருங்கள் பின்பக்கம் கொண்டு போய் லாக் பண்ணிக்கோ. கை கோணையாக இருக்கக்கூடாதுங்க, நேராக இருக்கணும். கீழையும் நேராக இருக்கும், இந்த கையும் நேராக இருக்கணுங்க. இப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது நான் பின்பக்கம் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நிமிர்ந்து உட்காந்துட்டு இப்போது நம்ம முன்னாடி பண்ணதே தாங்க. பின்பக்கம் வச்சு இந்த கையை பின்னாடி நகர்த்திக்கிறோம். இந்த கை வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு கொக்கி மாதிரி வச்சு நல்லா இழுத்துக்கோணுங்க. இழுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மசில்ஸ் எல்லாமே நல்லா இழுத்து கொடுக்கும். நல்லா நம்மளுக்கு அந்த டெம்பர் கிடைக்குங்க. அதே மாதிரி பார்த்துட்டு கொஞ்சம் தலைப்பகுதியை மேலே தூக்கிக்கோங்க. ஒரு 10 எண்ணிக்கை. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எடுத்ததையுமே ஒரு சிலருக்கு இங்கே டச்சே ஆகாதுங்க, இந்த அளவுக்கு தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், சும்மா நார்மலாக வச்சுக்கலாம். அப்புறம் போக போக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா லாக் ஆகிக்குங்க. இப்படி வச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் 2 கையிலையும் பண்ணலாம். 2 கையிலையும் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஷோல்டர் பெயின், அந்த மசில்ஸ் எல்லாமே இழுத்து கொடுக்கறதுனால இரத்த ஓட்டம் நல்லா கிடைக்கும். இந்த மசில்ஸ், ஷோல்டர் பெயின், கழுத்து பெயின், பின்பக்கம் இருக்கக்கூடிய பெயின், இது எல்லாமே ரெடி ஆகுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.